ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் நீட் ஃபார் ஸ்பீட் அன்பவுண்ட் கேம் தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குற எல்லோரும் வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து நீட் ஃபார் ஸ்பீட் அன்பவுண்ட் பேலஸ் எடிஷன். ஸோ முன்னாடி லேப்டாப்பில் விளையாடிருக்க நீட் ஃபார் ஸ்பீட் மோஸ்ட் வாண்டட். ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் ஒவ்வொரு இதாக காட்டிகிட்டு இருக்காங்க. ஓகே, ஸ்டோரி மோட் தான் விளையாட போகிறோம். இப்படி எல்லாரும் கூட ரேஸ் இருக்கும். ஸோ ஆளுங்களை செலக்ட் பண்ணுறதுக்கு மொத்தம் 5-6 பேர் இருக்காங்க. ஸோ யாரை செலக்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். செட் ஆகிற மாதிரி ஒன்றும் இல்லை. சரி, இவனையும் செலக்ட் பண்ணுவோம். ஓகே, இந்த 3 காரில் ஒன்று செலக்ட் பண்ண சொல்கிறேன். நம்ம லம்போர்கினியை செலக்ட் பண்ணுவோம். அதான் நமக்கு தெரிஞ்ச காரு. நீங்கள் அந்த பிராண்ட் தான் தெரியும், தெரியும். ஓகே, இதான் நம்ம காரு. இந்த காரை ரெடி பண்ணணும். NFS அன்பவுண்ட் வால்யூம் 9. ஓகே, ஃபர்ஸ்ட்டாக இப்போ நம்மளால வண்டியை ரெடி பண்ணியாச்சு. புதுசாக ஓட்டி பார்க்குறதுக்கு போகிறோம். Yes, we've spent all summer working on this car. Let me drive it already. Yeah, okay. Go easy though. I don't want any surprises. ஓகே, வண்டியில் கிளம்பியாச்சு. டியூட்டோரியல் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. அதை ஸ்கிப் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஒரு காப் சேஸ் போயிட்டுருக்கு. நீ ரேஸ் ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க போல். அதில் காப்பும் சேஸ் பண்ணுவாங்க. நம்ம பின்னாடியே போக வேண்டியதான். ஓகே, நம்மளும் அந்த ரேஸில் இருக்க மாதிரி தான் காட்டுது. 500 மீட்டர் 350 மீட்டரில் ஒரு செக் பாயிண்ட் இருக்குது. ட்ரிஃப்ட் எடுத்த நைட்ரஸ் ஸ்கோர்னு சொல்கிறாங்க. 5வது பொசிஷன் போயாச்சா? 4வது. ஓடு ஃபஸ்ட்லேயோ இதான் டோட்டல்டா. ஓகே, இதுதான் வந்து செக் பாயிண்ட்டு. ஒவ்வொரு செக் பாயிண்ட்டையும் கிராஸ் பண்ணி தான் போகணும். ஸோ கிராஸ் பண்ண போனால் திரும்ப வர மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக என்னன்னா, இவனை வந்து ட்ரிஃப்ட் அடிக்க சொல்லி ஃபுல்லாக சொல்கிறதுனால ட்ரை பண்ணி வண்டி ஸ்லோவாக போகுது. இதுவும் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது, பேலன்ஸும் கிடைக்க மாட்டேங்குது. ரெண்டாவது டேர்ன் பண்ணுறதுக்கு ஆக்சிலரேஷனை விட்டு டேர்ன் பண்ணால் தான் ப்ராப்பராக டேர்ன் ஆகுது. அது ஒரு பிரச்சனை. ஸோ மோஸ்ட் வாண்டட் எப்படின்னா, இப்படி வந்து ஃபஸ்ட்டில் ஒரு ரேஸ் போவோம். நம்மளால் வந்து 2-3 ரேஸ் ஜெயிப்போம். காசு கிடச்சிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு ரேஸ் வந்து டாப் லெவலில் உள்ள ஒருத்தன் கூட போவோம். அதோட வண்டியை பிடிங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் திரும்ப வந்து புதுசாக வண்டி வாங்கி ஜெயிச்ச காசு இருக்கும்ல, அதை வச்சு புதுசாக வண்டி வாங்கி ஃபஸ்ட்லேருந்தே ஒவ்வொரு ஆளாக பீட் பண்ணி 15 பேர் இருப்பாங்க. எல்லாமே ஒவ்வொரு ஆளாக பீட் பண்ணுறதுக்கு அவங்க கூட விளையாடுறதுக்கே ஒரு 4-5 பேர் கூட 4-5 ரேஸ் ஜெயிக்கணும். அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இது எப்படி இருக்குன்னு தெரில. என்ன செட் பண்ணி பார்க்கலாம். பட் ஆனால் இது முதல்ல ஒரு கார் கொடுத்துருக்காங்க. எப்படின்னு தெரில. அது வந்து BMW காரை பேஸ் பண்ணி தான். அதுதான் நம்ம காரு. ஸோ அந்த காரை தான் பிடிக்கிறாங்க. அதை திரும்ப வாங்குறது தான் நம்ம இது பண்ணியிருக்கோம். போலீஸ் ஓட்டுறாங்களா? காப் சேஸ். அவனெல்லாம் ரேஸ் பண்ணானுங்க. நம்ம சும்மா போன மாதிரி தான் இருந்துச்சு. நம்மளையும் தொடுத்துறாங்க. நம்மளும் தொடுத்துலையோ, நம்ம சும்மா தான் பின்னாடி போயிட்டு இருக்கோம் நினைக்கிறேன். அவனெல்லாம் பறக்கிறானுங்க எல்லானாலும். நம்ம இன்னும் 200 கிலோமீட்டர் ஸ்பீடே போகல. 130, 140 போகும். Who knew you had them? Nice driving, seriously. Nice.
ட்ரிஃப்ட் அடிச்சு திரும்பணுமா? Seriously. இதுதான் Lake ain't ready for ட்ரிஃப்ட் அடிச்சு this. திரும்புறதுனா ஒரே ஐடியா ஸ்லோ ஆகிடுது. Who's working? Street racing community. We're making a splash. What? Already? Didn't take long for the lake to notice. இதுக்கு எதுக்கு திரும்பணும்? ஒரே நிப்பாட்டிட்டு திரும்ப போகிறதுனா 30 ஸ்லோ பண்ணதில் ஒரே 30 கிலோமீட்டர் வந்துடுது. மோஸ்ட் ஒன் கேமில் லாஸ்ட்டில் வந்து நம்ம காரை கிடச்சப்பறம் திரும்ப கார் சேஸ் இருக்கும். அதுக்கப்புறம் எஸ்கேப் ஆகி ஒரு பிரிட்ஜில் இருந்து அப்படியே ஜம்ப் பண்ணி தான் அதை முடிப்போம். Yes, I don't know about this. ஸோ இந்த இது வந்து அந்த இதே மாதிரி ஒரு பிரிட்ஜ் தான். பட் ஆனால் அது வந்து வெளியில் இருக்கும், கன்ஸ்ட்ரக்ஷன் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில். இங்கே அதே மாதிரி ஒரு பிரிட்ஜில் இந்த பிரிட்ஜ் தான் இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. NFS அன்பவுண்ட். வேறு ஏதோ ரைஸுக்குள்ள ட்ராக்கு காட்டுறாங்க வண்டி. ஓகே, இங்கே தான் ரேஸ் விட்றேன் ஏரியான்னு நினைக்கிறேன். இந்த இதில் வந்து அந்த இதான் லிஃப்ட் அடிக்கும்போதெல்லாம் வந்து கலர் கலராக வருது, கார்ட்டூன் இது மாதிரி. இவனெல்லாம் தான் டாப்பில் ஒரு நினைக்கிறேன். இவங்க கூட தான் நம்ம ரேஸ் வைக்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் என்ன ப்ரைஸ் நமக்கு கிடைக்குன்னு தெரில இந்த வரைக்கும். ஏன்னா முதல்ல உள்ளது நம்ம காரை தேடி போகிற மாதிரி. பட் ஆனால் இந்த இதில் அந்த மாதிரி எதுவுமே தெரில. ஒருவேளை போலீஸ் இந்த காரை பிடிங்கிடுவாங்க, திரும்ப வாங்குற மாதிரி இருக்குமா தெரியல. ஓகே, வேற ஏதாவது வண்டி காட்டுறாங்களா? நம்ம வண்டியில் அப்படியே அடிச்சு பாலிஷ் போட்டு வச்சிருக்கானுங்க. வேற லெவலில் இருக்கு. ரைடா ரைட்ஸ். ஆக்சுவலாக இதுதான் நம்ம வந்து சேஃப் ஹவுஸ் மாதிரி. இங்கே தான் இப்போ வர போகிறோம். வண்டி உண்டு. ப்ராப்பராக எந்த இதுவுமே தெரியாது நமக்கு. அது கண்ட்ரோல்லாம் ப்ராப்பராக தெரியாது, ஏரியா வந்து தெரியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் விளையாட தான் நம்மளால் இது பண்ண முடியும். பார்க்கலாம். ஓகே, நம்ம வண்டியை பார்த்து ஷாக் ஆகிட்டான். அவ்வளோதான், வண்டியோட நம்பர் பிளேட் எடிட் பண்ண கேட்குது. அதை மோஸ்ட் ஒண்டரில் வந்து நம்ம எல்லாம் எடிட் பண்ணலாம் முடியாது. இது மோஸ்ட் ஒண்டர் NFS MW தான் இருக்கும். இதில் வந்து நம்ம எடிட் பண்ணலாம். ஸோ நம்ம பேரே கொடுத்துட வேண்டியதான், ஏபி. ஓகே, காசு இனிஷியாக இது பண்ணோம். ஸோ அதுக்கு ரேஸ் ஏதாவது போனால் தான் முடியும். ஓகே, நம்ம இதுதான் நம்ம கேரக்டர், இதுதான் நம்ம வண்டி. இந்த ஜாஸ்மின் டச். அவனை ஏதோ அவனுக்கு இதோட பெருமையை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, கராஜோட பெருமையை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே, இதுதான் நம்ம மேப்பு. இந்த மேப்பில் தான் கேம் விளையாட போகிறோம். ஓகே, இந்த லொக்கேஷனில் தான் ரேஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அங்கே இப்போ போகணும். அங்கே போனால் தான் நமக்கு ரேஸ் ஸ்டார்ட் ஆகும். வின் பண்ணால் 3000. கண்டிப்பாக வின் பண்ண மாட்டோம். நார்மலாக ஃபஸ்ட்டு ரேஸ் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை எப்படின்னு தெரில, பார்ப்போம். வீடியோ பார்க்குற எல்லாரும் வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டு சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நம்ம கிளம்பியாச்சு. இடத்துக்கு போயிட்டுருக்கோம். ஒரு ஷார்ட் கட்டாக We'll just find something when we get there. Maybe roast a steak over a dumpster fire. Hey! She's joking. You're joking, right, Yas? Sure. ஆக்சிலேஷன் கொடுத்து திருப்பவே முடியல. ட்ரை பண்ணி பார்த்தேன், எந்த பயனும் இல்லை. அதே மாதிரி ட்ரிஃப்ட் ஆக்சிலேஷன் கொடுத்து ட்ரிஃப்ட் அடிக்க ட்ரை பண்ணாலுமே இதாக தான் செய்யுது. ஸ்பீடும் ரொம்ப ஓவராக இறங்குது. 30-40 வரதுனால என்ன யூஸ்? அது ஒரே ஸ்டாப் பண்ணிட்டு திரும்பிடலாம். ஓகே, ஓவர் க்ரௌடாக இருக்கு. ஐயோ, வழி வேற மாறிட்டோமா? ஆமாம், வழி மாறிட்டோம். வண்டியை திருப்பி வேண்டியது தான். ஒருத்தவனெல்லாம் இடிச்சு தள்ளிட்டு போயிட்டுருக்கோம்.
ஃபுல்லாக அங்கேயும் இங்கேயுமே இடி தான், வேறு வழி இல்லை. ஓரளவு கண்ட்ரோல் தெரிகிற வரைக்கும் இடிச்சு தான் ஆகணும். மறுபடியும் மாற்றி போயிட்டோமா, கீழே போக முடியாதுன்னு நினைக்கிறேன். போகலாமா தெரில, மேலே ஏறிடும், அதான் பெஸ்ட்டு. மேலோட தான் ரோட்டு காட்டுது. ரோட்டில் போச்சுன்னா சோரில் ஏறிட்டு இருக்கோம். ஓகே, ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்தாச்சு. ரேஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இவ்வளோ இது. ரேஸில் என்னெல்லாம் கூத்து பண்ண போகிறோன்னு தெரில. அவ்வளோதான், இந்த லொக்கேஷனில் தான் இருக்கானுங்க. கிட்ட இருக்கு. ஓகே, எல்லாரும் வந்திருக்காங்க. ரேஸுக்கெல்லாம் ரெடியாக இருக்கானுங்க போல். நாமளும் ரேஸ் ஸ்டார்ட் பண்ண பிறகு நம்ம வண்டியே திரும்ப காட்டுறாங்க. வண்டிக்கு ஒரு இது தான் நான் சொன்னது, அந்த ட்ரிஃப்ட் பண்ணும்போதெல்லாம் புகை வரும்னு சொன்னாங்க கிலோமீட்டர், அந்த இதுதான். ஓகே, ரேஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்ப்ரிண்ட் ரேஸு. ஸோ 100% தான், அதோட முடிஞ்சிடும். சர்க்கியூட்னா 2 ரவுண்டு இல்லை 3 லேப் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸ்ப்ரிண்ட் ரேஸ்னால் டைரெக்டாக இது மட்டும்தான். 100% ஆகிடுச்சுன்னா முடிஞ்சிடுச்சு. ஓகே, ஸ்டார்டிங்கே செஞ்சுட்டு இருக்கானுங்க. 6வது இடத்துல. ஐயோ, நல்ல வேலைப்பா, அந்த தள்ளியூரில். ஆனால் இதில் நம்ம ஏதாவது அவங்களுக்கு வண்டி இடித்தாலோ இல்லை வேறு ஏதாவது சவரில் ஏதாவது இடித்தாலோ தான் நம்ம வண்டி இதாகும். மற்றபடி இதாகாது பிளேயர்ஸ் இடித்தா மோஸ்ட்லி. பட் அஸ்வால்ட் கேம் அப்படியே வேறு, பிளேயர்ஸ் இடித்தா இது பண்ணி விடலாம். இந்த போலீஸ் வேறு கடுப்பேற்றுவானுங்க அடிக்கடி இந்த இதில் போலீஸ் அடிக்கடி வந்துடுவானுங்க. அதான் இதில் ஒரு பெரிய பிரச்சனை. நம்ம என்னென்னா ரேஸை வின் பண்ண விட மாட்டாங்க, நம்மளை இடிச்சு தள்ளி இது பண்ணிடுவானுங்க. அது ஒரு பிரச்சனை இருக்குது நம்மள்கிட்ட. நம்ம எப்படி இந்த ரேஸ் எட்டாத இடம் தான், அதை விட கம்மியெல்லாம் வாய்ப்பு இல்லை. ரூட் எதுன்னு தெரில, எல்லாம் முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம தான் கடைசியாக போயிட்டுருக்கோம் போலீஸ் பந்தோபஸ்தோட. நாட் குட். கீழே எடுப்போம், நம்ம பிரிட்ஜ் ஏறுறது பார்க்குறோம். ஓகே, திரும்ப ரோடு போயிட்டுருக்கோம். ஃபயர் விட்டு போனாலும் 8வது இடத்துல தான் இருக்கும். அவனெல்லாம் எங்கேன்னே தெரில. நார்மலாக லெஃப்ட் சைடில் காட்டுற மேப்பில் அவன் அங்கே போகிறது தெரியும், இதில் அதுவும் தெரில. ரெண்டாவது நார்மலாக இப்போ என்ன பஸ்ஸு மொத்தம் கேம்லலாம் ஷார்ட் கட்ஸில் எல்லோடையெல்லாம் போவோம். இதில் அங்கங்கே செக் பாயிண்ட் வச்சுருக்கனால ஷார்ட் கட்ஸ் ஏதாவது இருந்தாலும் யூஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, வந்தாச்சு லாஸ்ட் வாங்கிட்டு. எந்த பயனும் இல்லை, கடைசியாக வந்துருக்கோம். வந்தது லாஸ்ட்டு. இதில் உப்பு வேறு பார்த்து சிரிக்கிறாங்களே எல்லாம். ரேங்க் இப்போ 500. ஸோ சும்மா போனாலே 100 இது கிடைக்குமா? ரீட்ரை கொடுக்குறதுங்க அதெல்லாம் மாற்றி கொடுத்துட்டேன். ஓகே, நம்ம திரும்ப நம்ம சேஃப் ஹவுஸ் போக வேண்டியதான். இங்கே சுற்றி நார்மலாக அங்கே இங்கே சுற்றி பார்த்தாலே ஏதாவது ரேஸ் தெரியும், அங்கே போயிட்டு நம்ம ரேஸ் கன்டினியூ பண்ணலாம். இதில் எப்படின்னு தெரில. When you're running those meetups, I'm not gonna be in that garage forever, you know. This girl's என்ன இது பண்ணாமல் ஸ்பீடு 100 ambition to போக மாட்டீங்க. I always have a plan. அதே மாதிரி டேனிங்கில் சாலிடாக 40-50 வந்துடுது. அதை எப்படி இது பண்ணலான்னு பார்க்கணும். சும்மா சுற்றிட்டு இருக்கோமே.
லொக்கேஷன் எங்கன்னு பார்க்குறோம். இந்த எல்லோ கலர் இதாவது தான் நம்ம லொக்கேஷன். அங்கே தான் போகணும். அதான் நம்ம சேஃப் ஹவுஸ். More tech billionaires. ரெண்டல்ஸ் ரைடு. Pretty sure we hit something back there. ஓகே, சேஃப் ஹவுஸ் போயிட்டுருக்கோம். பார்க்கலாம், போயிட்டு அடுத்த ரேஸுன்னு பார்க்கலாம். ரேஸை விட இதுதான் நல்லா இருக்கு. நம்ம இடிச்சுட்டு பறக்கிறது தான். ரேஸ் நம்ம விளையாட தெரியாமல் விளையாடுறோம். பேக்ரவுண்டில் அப்படியே ஒரு பேய் படம் ஓடிக்கிட்டு இருக்கு. பேய் படம் இல்லை, கொஞ்சம் பேய் ஒன்றும் அந்த மாதிரி இல்லை, ஒரு ஹாரர் மூவி போயிட்டுருக்கு. தெலுங்கு மூவி. போர் அடிச்சிச்சு, சரி ஏதாவது பார்ப்போம்னு போட்டுட்ருக்கேன். எப்படி தெலுங்கு தெரியாது, பட் ஆனால் மூவி பார்த்தா அப்படியே கொஞ்சம் புரியும், அதனால பார்த்துட்ருக்கேன். ஓகே, வந்தாச்சு சேஃப் ஹவுஸ் பக்கத்தில். సేఫ్ ఉండొచ్చు. Only a small head, nothing to worry. ஓகே, இது ஹீட் 5 இருந்துச்சுன்னா போலீஸ் வச்சு செஞ்சுருவானுங்க. ஹீட்டு பாதி தான் வந்திருக்கு. ஸோ மோஸ்ட் ஒன்று லாஸ்ட்டில் வந்து போலீஸ் சேஸ் பண்ணணும்னு சொன்னால அது வந்து ஹீட் 6ல் இருக்கும். இன்னொரு டாஸ்க் வச்சுருப்பாங்க, பவுண்டி டாஸ்க்கு. அதில் வந்து பழைய காலத்து கார் ஒன்று இருக்கும். அது வந்து ஸ்பீடு வந்து 200 அச்சீவ் பண்ண முடியும். பட் ஆனால் எங்கேயுமே இடிக்காமல் லைட்டாக தட்டுப்பட்டாலே ரொம்ப ஸ்லோவாகிடும். அப்படி பாரு காரு. அதில் வந்து இது வேறு ஹீட் 7ல் உள்ளது. 7னா எல்லாமே எஸ்யூவி தான் வரும். ஸோ நம்ம அவனோட இடிச்சுருந்தால முடியாது. நம்ம இடித்தா நம்ம ஸ்லோவாகிடும், ஈஸியாக மாட்டிடும். அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் தான் அந்த கேமில் இருக்கும். ஹீட் 6 வந்து எப்படின்னா எல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப அட்வான்ஸ்டான காராக இருக்கும். மீன்ஸ் ரேஸ் கார் தான், எல்லாமே ரேஸ் கார் தான் போலீஸ் வச்சுருக்குது. அதை வச்சு தான் ஒன்று வந்து நம்ம செய்வானுங்க. 1, 2, 3 ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கலாம். 4 கொஞ்சம் கஷ்டம், 5 ரொம்ப கஷ்டம், 6 எல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் ஆனால் அது வந்து ரூட் எப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இது பண்ணிடலாம். 6 அந்த ஒரு ஏஜில் மட்டும்தான் வரும் ஃபைனலாக முடிக்கிறது. ஓகே, பிரைட்னஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா ரொம்ப இருட்டாக இருக்குது நைட்டில் நடக்கிறதுனால. ஓகே, நம்ம ஆல்மோஸ்ட் ரேஸ் விடுற இடத்துக்கு வந்தாச்சு, ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு. ஐயோ நீராட, ஐயோ ஐயோ கவுந்துட்டோமே. ஓகே, பக்கத்தில் வந்தாச்சு. இந்த இது தாண்டோன்னா வந்துடும். அதனால் படம் சவுண்ட் ஓவராக இருக்குது, கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம். வால்யூம் 7 தான் வச்சுருக்கேன், ஆனாலும் அதிகமாக தான் கேட்குது. நான்லாம் கொஞ்சம் கம்மியாக வச்சுருந்தா ரெக்கார்ட் பண்ணும்போது கேட்காது, இப்போ கேட்குது. ஓகே, ஒரு ரேஸ் தான், 2 ரேஸ் இருக்குது. ஒன்று தான் நம்மளால் விளையாட முடியும், என்ன காசு இல்லை. அந்த இன்னொரு ரேஸ் விளையாடுறதுக்கு 4000 வேணும். இது வந்து ஃப்ரீ. இந்த விளையாட போகிறோம். 4000 கொடுக்குறதுல பிரச்சனை இல்லை, நமக்கு வின் பண்ணணுமே, அது ஒரு பிரச்சனை. வின் பண்ணுவோம். ஓகே, சர்க்கியூட் ரேஸு 2 இல்லை 3 மேப் இருக்கும். சம்டைம்ஸ் கூட இருக்கலாம். எல்லா காரும் வெறித்தனமாக இருக்குது. அவ்வளோதான், கிளம்பியாச்சு. பார்ப்போம் இந்த வாட்டியாவது 8வது இடம் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு இடத்துல வரும் பார்க்கலாம். வருவோன்னு நினைக்கிறேன், ஏன்னா எல்லாம் அவனை பீட் பண்ணிட்டு போகிறாரு.
3வது பிளேஸில் இருந்துகிட்ருக்கோம். ஒரு ட்ரிஃப்ட்டு போட்டோம்னா ஸ்லோ ஆகுது. ட்ரிஃப்ட்டும் போது அந்த ஃபாஸ்ட்லேயே போகும். ரொம்ப இதாகாது, ஸ்லோ ஆகக்கூடாது. ஐயோ வந்தா அவன் குறுக்க கொண்டு வந்து விட்டுருக்கான். நம்ம பிரச்சனை 3 இடத்துல இன்னும் இருக்கும். நைட்டோ சப்போர்ட் 2வது இடம் வந்தாச்சா. 2வது இடம்னா 5.2K கிடைக்குமா $5200. ஓகே, ஃபஸ்ட்டு பிளேஸ் போக முடியுமான்னு பார்க்கலாம். பிக் கியர் ஃபைனல் லேப் தான். ஃபஸ்ட் லேப் முடிஞ்சாச்சு, ஃபைனல் லேப்பு 2வது இடத்துல இருக்கும். ஃபஸ்ட் லேப் முடியும் போது நல்ல விஷயம். வேறு எதனா முன்னாடி இப்போ வராமல் பின்னாடியே வராமல் இல்லை. நம்ம பின்னாடியே வந்துட்டுருக்கேன். ஒருத்தர் 2 பேர் நம்ம பின்னாடியே வந்துட்டுருக்காரு ரொம்ப க்ளோஸாக. ஃபஸ்ட் ரேங்கில் உள்ளவன் நல்ல வேலை, அவன் அங்கே விட்டான். நம்ம வேண்டியது வந்து உள்ளே வந்துட்டான். நல்ல வேலை எஸ்கேப் ஆகிட்டோம். நம்ம அதில் இருந்து அடுத்து போக வேண்டியதான். அவன் இன்னும் ரேங்க் 1, அவன் பக்கத்துலேயே போக முடியல. அவன் இந்த டேர்னிங் தாண்டி போயாச்சு. நம்ம இப்போ தான் டேர்னிங் பக்கத்தில் வர்றோம். ஃபஸ்ட் பிளேஸ் போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. செகண்ட் பிளேஸ் தக்க வைக்க முடியுமான்னு அடே யாரா நீங்கள் எப்படியாச்சும் செகண்டில் போயிடலாம். மட்டும் நல்ல வேலை பட்டோம். போலீஸ் வேறு பின்னாடி துரத்துனாங்க. போஸ் வேறு ஏதோ பொருட்களுக்கில் வந்துட்டேன். அதுவும் ஃபஸ்ட்டு வரல, செகண்ட் தான் வந்துருக்கு. அதுக்கு இந்த படம் போகும். $5200 கிடச்சிருக்கு. ஹீட் வேறு ஒன்று ஆகிடுச்சா ஃபுல்லாக. 1, 2 எல்லாம் ஓகே தான், பிரச்சனை இல்லை. காப் சேஸ் ஆக்சுவலாக என்னென்னா இதில் ரேஸ் முடிஞ்சாலுமே காப் நம்மளை போலீஸ் நம்மளை துரத்திட்டு இருந்தாங்கன்னா அது அப்படியே கன்வியூ தான். ஸோ அவங்கள்ட்ட எவைட் ஆகணும். ஸோ அது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் ஹீட் ஒன்றுனால அப்புறம் ப்ராப்ளம் இல்லை. நம்ம ஃபாஸ்ட்டாக போனாலே எஸ்கேப் ஆகிடலாம். நல்ல எஸ்கேப் ஆக ஆரம்பிச்சாச்சு. இது 2 சைடும் அந்த ப்ளூ கலர் இது பார் ஃபுல்லாக எஸ்கேப் ஆகிடும். ஐயோ நல்ல வேலை இவனை பக்கத்தில் இல்லாதனால எஸ்கேப் ஆகும். இல்லைன்னா சொருவுனதுக்கு வந்து பிடிச்சிருந்தாலும் ஜாலியாக இருக்கும். ஓகே, கிளம்பியாச்சு. இப்போ நம்ம வந்து சோர் சுற்றி பார்க்கலாமா? வேண்டாம், நம்ம வந்து ஓகே சேஃப் ஹவுஸுக்கே போகலாம். இன்னொரு ரேஸ் இருக்குல்ல, சேஃப் ஹவுஸ் இல்லை, ரேஸ் சொல்கிற இடத்துக்கு போவோம். இன்னொரு ரேஸ் நமக்கு பெண்டிங் இருக்குது. காயின் தான் வந்தாச்சு. 4000 தானே போகலாம். போனோன்னா அந்த ரேஸ் விளையாடிடலாம். ஊர் ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்காமே. Torn up the circuit and become legends of the lake. What are you going to do? Tour all the big stadiums. இது அந்த அளவுக்கு ஃபீல் இல்லை. மோஸ்ட் விளையாடுன அளவுக்கு ஃபீல் இல்லை. மேபி வேறு விளையாட ஃபீல் ஆகுமான்னு தெரியல. ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் வேறு, நடக்கிறது வேறு. அதனால அந்த அளவுக்கு ஃபீல் இல்லை. I'm just happy we're doing what we're doing. I like working with the garage. Taking stuff out. வந்தாச்சு ரேஸ் விட்ற இடத்துக்கு. Putting stuff back in. Pizza nights on the sofa. That smell of நம்ம வண்டி தான் டிசைனாக காட்டுறாங்க. ஓகே, எதாவது பண்ணா இந்த 2 வண்டியும் தான் காட்டுறாங்களா? ஓகே, ரேஸ் ஸ்டார்ட் ஆக போகுது, பார்க்கலாம். இந்த மாதிரி எத்தனாவது ரேங்க் வரும்னு தெரியல. பரவாயில்ல, 4வது இடத்துக்கு வந்துட்டோம் ஆல்ரெடி. சரி, நேராக கொண்டு போய் சொல்லுவோம்.
சைடில் எல்லாம் போய் கூட அடிக்கல, நேரத்தாக வண்டியில் போய் அடிக்கலாம். சும்மா வந்துட்டு இருக்கோம் வண்டியில். 8வது இடம் எங்கட போயிட்டு தான் நினைக்கிறேன். அது ஒரு ஃப்ளோலேயே போகணும், இல்லைன்னா கஷ்டம். ஸ்பீடு இப்போ கூடுது, 155 150 வந்துருக்கு. இன்னும் ஆனால் 200 போகல. பட் ஆனால் நம்ம நைட் ஹவுஸ் யூஸ் பண்ணலாம். பரவாயில்ல. ஏன்டா கொடுக்க வர்றீங்க? தேடுறாங்க பக்கத்தில் வந்துட்டோம். அவனை நைட் ஹவுஸ் போட்டானா டயர் எடுத்து போயிட்டு போலீஸ் வேறு. சரி 6வது இடமா ஒரு வண்டி எடுத்ததும் நம்ம பின்னாடி வந்துட்டோம். அந்த 150 km ஸ்பீடில் எதாவது 100 கீழே வந்துடுச்சா நான் அசால்ட்டாக மேலே போக ஆரம்பிச்சிட்டாங்க. 7வது இடம் 6. போலீஸ் ஒருத்தனை அடிச்சு தூக்கணும்னால நம்ம 6வது இடத்த வந்துட்டோம். ஏரியா போக வேண்டியிருக்கு. அறுபத்தெட்டு பர்சன்டேஜ் முடிஞ்சாச்சு. இஎம்ல எப்படி வின் பண்ணுறது? 6வது இடம் தான். 5. யாரா நீங்கள் நடுவரில் நிற்கிறீங்க? ஆக்சுவலாக டிராஃபிக் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளால் ஃபாஸ்ட்டாகவே போக முடியாது. ஆப்பன் வந்து நல்லா ஸ்லோ பண்ணுவாங்க. பட் ஆனால் அவனெல்லாம் பார்த்து கரெக்டாக போயிடுறாங்க. நமக்கு தான் விளையாட தெரியாமல் அங்கே எங்கே போய் இடிச்சுக்கிட்டு இருக்கோம். டோல்கேட் வேறையா. ஐயோ வழி அங்கிட்டு இருக்குன்னு காட்டிச்சு, திரும்பிட்டோம் அவுட் ஆகிடுச்சு. ரேஸு நடக்கிறது நேரம் இருக்குது. 4வது இடம் போயிருக்கலாம். இப்போ 7வது இடத்துல போய் போகிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை ரீட்ரை கொடுக்க வேண்டியதான். இல்லைன்னா 4-2 போயிடும். அதனால் டான்ஸ் ஆடுறது அவள் தான் ஃபஸ்ட்டு முடிச்சிருக்கா போல. இல்லையே, அவன் செகண்ட் தான் வந்திருக்கான். அவன் ரீட்ரை கொடுக்க வேண்டியதான். ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ரேஸை. திரும்ப எப்படியாச்சும் டாப் 3லயாவது வரணும். பார்ப்போம் என்னோட வெண்டரில். நல்லா வேலை இந்த வாட்டி இடிக்கல. எல்லாரும் ஓகே. ரேங்க் 3 ஐயோ ஏண்டா நானே ரேங்க் 3 வாய வைக்கிறதுக்கு போது வேறு நம்ம மட்டும் வேறு ரோட்ல போகிறோம். அப்போ இடக்கூடாது. ரேங்க் 3 தான் நினைக்கிறேன் இந்த வாட்டி. பரவாயில்ல. ரேங்க் 7க்கு ரேங்க் 3 எவ்வளோ பரவாயில்ல. இவ்வளோ போலீஸ் வேறு. அவன் வந்து பறந்துட்டானுங்க. பீட் பண்ணவே முடியல. பக்கத்தில் கூட போக முடியல. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறானுங்க அவன். ரேங்க் 2 வந்துட்டோம். பார்ப்போம் ரேங்க் 2ல கன்னியாக வாயை வைக்கும்போதும் ஒவ்வொரு டைமும் நல்லதாக ஏதாவது சொல்லுவான்னு வைக்கும்போது எங்கேயாவது போய் இடிச்சு நிற்கிறேன். நல்ல வேலை கேப் ப்ரோடியூஸ்க்கு போய் வந்துட்டோம். எங்கேயும் இடிக்கலைன்னா ரேங்க் 2 போகலாம். 75% முடிஞ்சிருச்சு. கஷ்டம் தான். இடிக்காமல் போகிறது நமக்கு வாய்ப்பே இல்லை. நான் பீட் பண்ணிட்டான். எந்த ஃபாஸ்ட்டில் போனாலும் அசால்ட்டாக பீட் பண்ணிடுவாங்க. நைட்ரஸ் வேறு நம்ம இல்லை. ஸோ வேறு வழி கிடையாது. அவங்க ஃபுல்லாக வச்சுருப்பாங்க. நம்ம வந்து கொஞ்சோண்டு தான் இருக்குது. ஸோ ரேங்க் 3 தான். 98% போட்டு பார்ப்போம். நைட்ரஸ் ஏதாவது போக முடியும். ஐயோ 4th பொசிஷன் போயிடாதரா ஆர்வத்தில். நல்ல வேலை எஸ்கேப்பு. பின்னாடியே ஒருத்தர் வந்திருக்கான். ஜஸ்ட்ல எஸ்கேப் ஆனால் பேட் பொசிஷன். தேர்ட் வந்தப்புறமா அவனை தான் ஆடிட்டு இருக்காங்க.
சரி ஓகே, தேவையில்லாத ஒன்றும் 8000 காயின் கிடச்சிட்டு பரவாயில்ல, 4000 எக்ஸ்ட்ரா தான், அதனால் இது போதும். அடுத்து நான் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, ஹீட்டு 1.5 ஆகிருக்கு. ஓகே, இந்த வாட்டி காப் சேஸ் எதுவும் இல்லை. ஸோ நம்ம ஒரு சுற்ற வேண்டியது தான். Just got a text from Mardell. He lose Wrenchy again? He's left the keys for those new client cars he wants me to work on. ஓகே, Just wait. He's gonna ரைடல் lose his shit வந்து when he வெளில sees இங்கே what போயிருக்கான் I'm போல, doing. கீ வச்சிருக்கான். Once you're ready to head back to the garage, I'll get started. இப்போலாம் போகுது 130 அசால்ட்டா டாப் சேஸாக சும்மா போயிட்டு வெளியே விட்டாங்களா? I think we did it. We just lost that damn perp in Underwood Gardens. எஸ்கேப் ஆகிட்டோம். ஐயோ, எஸ்கேப் ஆகிட்டோம். நினைக்கும்போது ஆப்போசிட்டில் ஒரு கார் போலீஸ்க்கு போய் இடிச்சிட்டானே. சரி சரி, அவன் எப்படியா டோட்டல் ஆகிட்டாங்கனால பிரச்சனை இல்லை, எஸ்கேப் ஆகிடும் நம்ம. ஓகே, எஸ்கேப் ஆயாச்சு. சும்மா சுற்றினாலும் நல்லா தான் இருக்குது. 150 இருந்தானே 160. ஐயோ, நேர கூட சொல்லிக்கிட்டோம். இது வயலில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வண்டியை திருப்பி திரும்ப போகலாம். ஓகே, இங்கே வந்து டெஸ்ட் அடிச்சு பார்ப்போம். அந்த இது வர்றது நல்லா இருந்துச்சுல்ல, புகை வர்றது எப்படி வருதுன்னு பார்ப்போம். கரெக்டான பொசிஷனில் வச்சு நமக்கு எடுத்து தருவோம். அவ்வளோதான் இருக்குது. இந்த பொசிஷன் கொஞ்சம் பரவாயில்ல, பட் ஆனால் நல்ல ரோடில் வச்சு எடுக்கணும். ஃபுல்லு பார்த்து மறைக்குது. திரும்ப ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம கிளம்புவோமா? இது நல்லா இருக்கு, லாஸ்ட்டாக பண்ணது. எந்த பயனும் இல்லை. போலீஸ் வேற பார்த்தாருன்னா திரும்ப கொடுப்பாங்க. இல்லை, நம்ம அவன் பக்கத்தில் போகும்போது தான் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு போவோம். காப்சேஸ் சும்மா இருந்தாலும் சொல்லிட்டு விட்டோம், போய் முன்னாடியே கொடுத்தோம். ஒரே ஒருத்தவங்க சேஸ் பண்ணுறான்னு காட்டுது. அவ்வளோதான், எஸ்கேப் ஆயாச்சு. புருஷ் கேவலம் வராமல் இருந்தால் சரிதான், புருஷ் ரெண்டு கோஷி பண்ணாமல் வராமல் இருந்தால் சரிதான். நல்லா எஸ்கேப் ஆகிட்டோம். ஓகே, டாஸ்கே ரைடல்ஸ் கிட்ட போகிறது தான். ஓகே, மேப் ஆன் பண்ணி பார்த்துட வேண்டியதான். ஹோம் இங்கே இருக்குது, போயிட வேண்டியதான் ரைடல்ஸ் கிட்ட கேரேஜுக்கு. தூரத்தில் தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை ஈஸியாக போயிட்டு வரோம். சும்மா ஃபோனில் இடிச்சுட்டு வந்துட்டோமா? Only a small hit, nothing to worry about. ஓகே, சும்மா பெட்ரோல் பங்க்ல இருந்தவங்கள யூஸ் பண்ணாச்சு. பட் இது நீட் ஃபார் ஸ்பீடு விளையாட சொன்னால் ஜிடிஏ விளையாடுற மாதிரி போயிட்டுருக்கு. அதே சுற்றி விளையாடுற மாதிரி பேசாமல் அதை விளையாடிக்கலாம். அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. யார வேணா அடிச்சுன்னா எப்படி வேணால் போய்க்கலாம். அந்த கேமை இன்ஸ்டால் பண்ணோம். அது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஸ்பேஸும் இல்லை. பார்ப்போம், எல்லா கேமும் போடணும். எப்படி போடுறோம்னா தெரில. ஏன்னா இப்போ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு டைம் அந்த டைமு
ரெக்கார்ட் பண்ண டைமும் இருக்குது, இன்ஷாட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணணும். அதுதான் பெரிய பிரச்சனை, எக்ஸ்போர்ட் பண்ணுறது தான். ரெக்கார்ட் கூட பண்ணாமல் கூட போட்டுடலாம், அந்த வீடியோவை மட்டும் வச்சு கூட போட்டுடலாம். ஆடியோ தேவையில்லை, ஆடியோவே 10 தான் போட்டுட்ருக்கேன். பட் ஆடியோ இல்லாமல் கூட போட முடியும். பட் என்ன பிரச்சனைனா இன்ஷாட்டில் வந்து 4K எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் இல்லையா. Sorry about that. இன்ஷாட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணுறது தான் பெரிய வேலை. அது கிட்டத்தட்ட ரொம்ப டைம் எடுக்குது. ஒரு வீடியோவுக்கு எப்படியும் 1 மணி நேரம் வீடியோன்னா 1.5 மணி நேரத்துக்கு மேலே எக்ஸ்போர்ட் ஆகுது. என்ன லாஜிக்னு தெரில. அப்லோடு பரவாயில்ல, இப்போதைக்கு நெட்வொர்க் நல்லா இருக்கிறதுனால. நார்மலாக எக்ஸ்போர்ட் பண்ணுறது ரொம்ப டைம் எடுக்குது. அதான் ரொம்ப எல்லா இடமும் இடி வாங்கிட்டு தான் இருக்கும். டிரைவர் எஸ்கேப் ஆக வேண்டியதான், எக்ஸ்பெல்ட்டு போக வேண்டியதும். ஒரு வண்டியவே இஸ்கல்ல மாட்டேங்குது. ஓகே, பக்கத்தில் வந்தாச்சு. ஆமாம், பாக்ஸ் கார்டு நார்மலாக அந்த ரூட் வழியாக வரும். இப்போ இந்த ரூட் வழியாக பக்கத்தில் வந்துட்டோம். சரி, சும்மா இருக்கவங்களாம் அடிச்சுட்டு வரோம். சரி, கராஜுக்கு வந்தாச்சு. ஓகே, ஹீட்டாக ஃபுல்லாக இறங்கிடுச்சு. மொத்தமாக $10,000 இருக்கா. வண்டி வேறு லெவலில் இருக்குது. இப்போ இதில் வந்து அந்த பின்னாடி புகை வர்றதுக்கு 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படின்னு பார்க்கலாம். இதுதான் இப்போ நார்மலாக வந்துகிட்டு இருக்கிறது. இப்போ ஒவ்வொரு கலரில் இருக்கும். ஆமாம், ஒவ்வொரு கலரு வித்தியாசமாக வந்து சென்டர் சிம்பிளோட வருதான். பட் நம்ம முதல்ல இருந்ததுனால அதுவே இருக்கட்டும். அதான் ஓகே, முதல்ல இருந்தது வச்சுக்க வேண்டியதான். ஓகே கைஸ், இன்னைக்கு அவ்வளோதான். வீடியோ பார்க்குற எல்லாரும் வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.